தமிழின் செய்திகள். புதுக்கோட்டையில் அதிகாரிகள் பணியாளர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் வேலு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா காந்தி பணியாளர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சௌடாம்பிகா வித்யாலயா பள்ளியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் அரியலூர் மாவட்ட ஸ்பர்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள சௌடாம்பிகா வித்யாலயா பள்ளியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் அரியலூர் மாவட்ட ஸ்பர்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர் சித்ராராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டு தொழுநோய் குறித்தான தகவல்களை மாணவர்களுக்கு வழங்கினார். விருதுநகரில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவிகள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். விருதுநகர் தேசப்பந்து மைதானம் முன்பு தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ பணிகள் துணை இயக்குனர் மணிகண்டன், இணை இயக்குனர் பாபுஜி, டீன் ஜெய்சிங், நகராட்சி ஆணையர் சுகந்தி, சுகாதார அலுவலர் இளங்கோ மற்றும் ஆய்வாளர் செந்தில் உட்பட நகராட்சி பணியாளர்கள், மருத்துவத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஒரு வரலாற்று கண்ணோட்டம் ஒரு வரலாற்று பயணம் எனும் நூல் வெளியீட்டு விழா புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஒரு வரலாற்று கண்ணோட்டம் ஒரு வரலாற்று பயணம் எனும் நூல் வெளியீட்டு விழா புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் தண்டபாணி, மாவட்ட சுற்றுலா அலுவலர் உமாதேவி, முன்னாள் துணைவேந்தர் சுவாமி விவேகானந்தா பல்கலைக்கழகம் சாகர், மத்திய பிரதேசம் KA மணிக்குமார், ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரி உதவி பேராசிரியர் போ கந்தசாமி, விருதுநகர் நகரமன்ற தலைவர் மாதவன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் ஜான்சன் என்ற மீனவர் கடலில் மாயமானார். நாகர்கோவில் அருகே புத்தன்துறை கடற்கரை கிராமத்தில் இருந்து நாட்டுப்படகில் 4 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் ஆழ்கடலில் எழுந்த ராட்சத அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. ஆழ்கடலில் உயிருக்கு போராடிய 4 மீனவர்களில் 3 பேர்கள் நீந்தி கரை வந்து சேர்ந்துவிட்டனர். இதில் ஜான்சன் என்ற மீனவர் மட்டும் கடலில் மாயமாகியுள்ளார். அவரை தேடும் பணியில் கடலோர மாவட்ட படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மலையடிவார பத்ரகாளியம்மன் கோவிலில் 108 உயிர் மூலிகை கொண்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு தை மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பிரத்யங்காரி யாக பூஜை நடைபெற்றது. இந்த யாகத்தில் காய்ந்த மிளகாய், நாயுருவி, விரலி மஞ்சள் உட்பட 108 வகையான உயிர் மூலிகை பொருட்கள் யாகத்தில் போடப்பட்டு மந்திரங்கள் ஓதினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பால், மஞ்சள், குங்குமம் உட்பட சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. திருவண்ணாமலை செய்யாறு மோரணம் கிராமம் அருகே கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி நெடுஞ்சாலை ஓரம் தடுப்பு சுவரில் மோதி ஏரியில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் கேஸ் நிறுவனத்தில் இருந்து இந்தியன் கேஸ் சிலிண்டர்கள் கேஸ் நிரப்பிக் கொண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த நீலகண்டன் என்பவர் லாரியை ஓட்டி சென்ற நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி சாலையோரம் உள்ள தடுப்பு சுவரில் மோதி நீர் நிரம்பி இருந்த ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கேஸ் சிலிண்டர் லாரி விபத்தால் மோரணம் பகுதியில் இன்று காலையில் பெரும் பரபரப்பு நிலவியது. மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் அறிவிக்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வெளிநடப்பு செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிரை கையில் ஏந்தி கண்டனம் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிரை கையில் ஏந்தி விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து தமிழக அரசுக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். வழக்கறிஞர் மீது பார் கவுன்சிலில் புகார் கொடுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைந்துள்ளது. இங்கு பணியாற்றும் வழக்கறிஞர் மீது மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பார் கவுன்சிலர் புகார் கொடுத்துள்ளார். இதனை கண்டித்து மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கமும் மாயூரம் வழக்கறிஞர் சங்கமும் இணைந்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தியாகிகள் நினைவு ஸ்தூபிக்கு பல்வேறு அமைப்புகளின் சார்பில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தியாகிகள் நினைவு ஸ்தூபிக்கு பல்வேறு அமைப்புகளின் சார்பில் மாலை அணிவித்தும் மலர் அஞ்சலி செலுத்தியும் மரியாதை செய்யப்பட்டது. மக்கள் சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர் பாபு மற்றும் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவையின் தலைவர் அரவிந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மலர் அஞ்சலியை நிகழ்ச்சியின் அமைப்புகளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்களது இன்னுயிரை நீத்திய தலைவர்களுக்கு வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சேதமடைந்து காணப்படும் கண்ணாடி மாளிகையை சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா தலமாக பிரையன் பூங்கா அமைந்துள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் பல்வேறு வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்கும். இந்த நிலையில் பிரையன் பூங்காவில் கண்ணாடி மாளிகை அமைந்துள்ளது. இந்த கண்ணாடி மாளிகையில் அரிய வகை மலர் செடிகள் மற்றும் கற்றாழை செடிகள் இருந்து வருகிறது. இந்த கண்ணாடி மாளிகை சேதமடைந்து இதில் இருக்கும் கண்ணாடிகள் உடைந்தும் காணப்படுகிறது. இதனால் சுற்றி பார்க்க வரும் பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இனம், மதம், ஜாதி மற்றும் பொருளாதார ரீதியாக எந்த வேறுபாடும் இல்லாமல் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். அரியலூர் மாவட்டம் வெத்தியார்வெட்டு கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் அரியலூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார விழாவின் நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வாசிக்க அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உயிருக்கு பயந்து மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் அண்ணனை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தம்பிக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததால் உயிருக்கு பயந்து மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மகா சபாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முருகப்பெருமானின் முதல் படை வீடான புனித இடமாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையின் புனித தன்மையை கெடுக்க நினைக்கும் இஸ்லாமிய அமைப்புகளை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மகா சபாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவேரி ஆற்றில் மருதகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி தீர்த்தகுடம், பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவேரி ஆற்றில் மருதகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி தீர்த்தகுடம், பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சக்கரபாணி உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த ஊர்வலத்தில் யானை, குதிரைகளும் வலம் வந்த நிலையில் பக்தர்கள் ஒயிலாட்டம் ஆடி ஊர்வலமாக கோயிலுக்கு சென்றனர். பின்னர் மருதகாளி அம்மனுக்கு தீர்த்தம், பால் என சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை செங்கம் ஒன்றியம் பிஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் குல்சார் பேகத்திற்கு விருது திருவண்ணாமலையில் நடந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அலுவலர் ஓய்வு அமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மாநில கல்வியாளர் திருவண்ணாமலை காந்திநகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அலுவலர் ஓய்வு அமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில கல்வியாளர் நாராயணசாமி தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் டாக்டர் சி பழனிவேலு, மாநில செயலாளர் டாக்டர் கே மாரியப்பன், மாநில பொருளாளர் டாக்டர் தர்ம ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், பணியாளர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழு சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் நாட்டின் ஒருமைக்காக போராடிய தேசத்தந்தை மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினத்தையொட்டி நகர தலைவர் ஹலீம் தலைமையில் காந்தி சிலை அருகே மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஷாஜி மூஷா உறுதிமொழி வாசித்தார். இதில் ஹியாவுதீன், நவாப் ஜாகிர், அலி, ஜோசப், முகமது யூரியாஸ், நஜுபுதீன் மற்றும் நிர்வாகிகள் ஜமால் நகர் யூசப், உஃபை துல்சா சேட் மற்றும் பலர் உறுதிமொழி ஏற்பில் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக செயலாளர் தென்னரசு பெரியார் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் காந்தி சிலை பகுதியில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலை மற்றும் சங்கரமடம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு மாவட்ட செயலாளர் SP.K. தென்னரசு பிரம்மாண்ட பூமாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதற்கு முன்னதாக 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மாவட்ட செயலாளர் தென்னரசு அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரசிகர்களும் தொண்டர்களும் கட்சி பிரமுகர்களும் ஆனந்த மழையில் நனைந்தனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா ஐயா LC குருசாமி அவர்களின் 140வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் தமிழ் சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் தலைவர் சு. அகத்தியன் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் முப்பெரும் விழாவை முன்னிட்டு அருந்ததியர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 6% தனி இட ஒதுக்கீட்டை வென்றிட தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அருந்ததியர் அரசியல் எழுச்சி நாமக்கல் மாவட்ட மாநாடு பொதுச் செயலாளர் ஈரா செந்தில் தலைமையில் நடைபெற்றது. கோவையில் ஸ்ரீ நாராயண குரு பாலிடெக்னிக் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மதுக்கரை ஸ்ரீ நாராயண குரு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு நல பணித்திட்ட மாணவ மாணவிகள் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதில் கல்லூரி முதல்வர் உதயகுமார், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கோகிலா, பேராசிரியர்கள், மதுக்கரை தேர்தல் வட்டாட்சியர் சத்தியன், தேர்தல் துணை வட்டாட்சியர் செந்தில்குமார், வருவாய் ஆய்வாளர் மகாலிங்கம், கிராம நிர்வாக அதிகாரி ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ராஜமாணிக்கம், பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் முருகானந்தம் 75 தொழில் வணிகம் சார்பாக கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தங்களது கோரிக்கைகளை அமைச்சர் முத்துசாமி, வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோரிடம் கோரிக்கை மனுவாக அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி பகுதியில் உள்ள பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி பகுதியில் உள்ள பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100 நாள் பணியாளர்கள் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் வஉசி திடலில் கம்பம் வட்டார முல்லை மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வில் கம்பம் வட்டாரத்தில் உள்ள ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். உதகையில் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் கிராமத்தின் நுழைவு வாயிலில் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை அருகே உள்ளத்தி பகுதியில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், உதகை சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை சந்திக்கவில்லை என அதிமுகவின் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை வைத்தனர்.
கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கிராம மக்கள் உடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக கர்நாடக மாநில சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் மைசூரில் இருந்து உதகை நோக்கி வந்த வாகனங்கள் கூடலூர் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, பணியாளர்கள் எவ்வாறு பணியாற்றுகிறார்கள், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் அங்குள்ள ஆய்வகத்தை ஆய்வு செய்த அவர் பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்டம் ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர், மேயர், பொதுப்பணித்துறை அலுவலர் உடனிருந்தனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என தாவேக கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னை தாவேக தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் இன்று கோவை மக்களின் நீண்டகால பிரச்சனையாக உள்ள கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தாவேக கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் அக்கட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய நியாய விலைக்கடை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்ப திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பாவின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிதாக நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டு கடையின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா கலந்து கொண்டு புதிய நியாய விலைக்கடையை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரேவதி பாலீஸ்வரன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 3ஆம் கட்ட மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் ஆகியோர் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமாந்துறை, கீழப்புலியூர், நமையூர், வேப்பூர், நல்லறிக்கை ஆகிய ஊராட்சிகளில் ஊரக பகுதிகளுக்கான 3ஆம் கட்ட மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் இன்று தொடங்கி வைத்தார். இதில் 556 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.72 கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். திருப்பூரில் விடுதலை சிறுத்தை கட்சி வழிகாட்டுதலின்படி போராட்டம் நடத்தப்படும் என வடக்கு மாவட்ட செயலாளர் தோழர் பழ சண்முகம் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் வேலாயுதம் பாளையம் ஊராட்சியில் ஆகாச சாரையர் திருக்கோவில் மற்றும் காத்தவராயர் திருக்கோவில் சுமார் 90 சென்ட் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்து அறநிலையத்துறைக்குள் நுழைந்து தவறான வழிகாட்டுதலின் பேரில் தற்போது மண்டபத்திற்கும் கோவிலுக்கும் நடுவே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தடுப்பு சுவர் கட்டியுள்ளனர். இதனால் விழா காலங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் சிரமப்படுகிறார்கள். எனவே இந்து அறநிலையத்துறை இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தை கட்சி வழிகாட்டுதலின்படி போராட்டம் நடத்தப்படும் என திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தோழர் பழ சண்முகம் கூறினார். பொள்ளாச்சியில் டாக்டர் வீட்டில் 130 பவுன் நகை திருடிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் ரோடு ரத்தினம் நகரில் குடியிருப்பவர் பல் மருத்துவர் கார்த்திக். இவர் குடும்பத்தினருடன் கேரள மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றபோது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து பீரோக்களை உடைத்து சுமார் 136 பவுன் தங்க நகைகளையும் சுமார் 3 லட்சம் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதையடுத்து சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்த தனிப்படையினர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வைரமணி, மணிசங்கர், கார்த்திக் என பல்வேறு திருட்டு வழக்கில் தொடர்புடைய 3 குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி பன்னாட்டு கருத்தரங்கம் வருகிற மார்ச் மாதம் நடைபெற உள்ளது.
கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகிற மார்ச் மாதம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார், பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் முனைவர் சித்ரா, கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் அத்துமீறி சட்டத்திற்கு புறம்பாக கோர்ட் ஆர்டர் ஏதும் இல்லாமல் தர்காவின் பரம்பரை டிரஸ்டி சல்மா அவர்களின் கடையை சூறையாடினர். சென்னை அண்ணா சாலையில் அத்துமீறி சட்டத்திற்கு புறம்பாக கோர்ட் ஆர்டர் ஏதும் இல்லாமல் தர்காவின் பரம்பரை டிரஸ்டி சல்மா அவர்களின் கடையை சூறையாடினர். மேலும் துணை முதலமைச்சராக உள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்து மனு அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், மேலும் நாங்கள் நடத்திய உரிமை போராட்டத்தால் வக்பு வாரியம் பழிவாங்கும் செயல் கோரிக்கைகள் நிறைவேற்றுகிறோம் என பொய் சொல்லி வக்பு வாரியம் இன்று வரை நிறைவேற்றவில்லை எனவும் கூறினார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே புறக்காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சி துறையுரை சார்ந்த ரியாஸ் உட்பட 4 நபர்கள் திருச்சி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த போது போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்களின் கைப்பையில் இருந்து கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் 1,60,00,000 சிக்கியது. மேலும் இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்கக்கூடுமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 76வது குடியரசு தின விழா டாக்டர் கலாம் மக்கள் இயக்கம் நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் தேசிய கொடியேற்றி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் டாக்டர் கலாம் மக்கள் இயக்கம் நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் 76வது குடியரசு தின விழாவில் திருவானைக்கோவில் பகுதியில் கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் ஓர்காடுபேட்டை அரசு பள்ளிகள் 10ஆம் வகுப்பில் முதலிடம் 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு பள்ளியில் பயிலும் அனைத்து பாடத்திலும் முதலிடம் பிடித்தவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் உடன் பரிசினை வழங்கி கௌரவித்தார். திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியின் ஆங்கில கல்வி ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி அதிபர் மரிவாளன் தலைமை தாங்கினார். இதில் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியதாஸ், ஆங்கில வழிக்கல்வி இயக்குனர் ஞானராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக சென்னை டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் கூடுதல் பதிவாளர் வேளாங்கண்ணி சிரில்ராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மணல்மேடு அருகே பூதங்குடி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே பூதங்குடி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தன. உத்திரமேரு சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் சமுதாய கூடம் கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற சாலவாக்கம் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சமுதாய கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்கள் 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் டி. குமார், அறநிலையத்துறை எஸ்.ஆர். வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், துணைத் தலைவர் நந்தகோபால், மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், ஒன்றிய கவுன்சிலர் சேகர், வார்டு உறுப்பினர்கள் சசிகலா, வெங்கடேசன், சங்கீதா, பழனி மற்றும் திமுக இளைஞரணி நாகராஜ், பழனி எடமச்சி தலைவர் தர்மராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் பஞ்சனம்பட்டியில் செயல்பட்டு வரும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி முதல்வர் கொம்பையா ஆபிரகாம் தலைமையில் நடைபெற்றது.
திருப்பத்தூர் மாவட்டம் பஞ்சனம்பட்டியில் செயல்பட்டு வரும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இது பள்ளியில் முதல்வர் கொம்பையா ஆபிரகாம் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திருப்பத்தூர் தீயணைப்புத்துறை காவல் ஆய்வாளர் தசரதன், மருத்துவத்துறை பிரகாஷ், போதகர் விக்ரம் சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை சார்பில் 2 நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது. சென்னை மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை சார்பில் 2 நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பொருட்கள் உற்பத்தி, ஆற்றல் மற்றும் தொழில் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்த 200 ஆய்வுக் கட்டுரைகள் மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மாநில அளவிலான 2வது திருக்குறள் மாணவர் மாநாடு 2025 மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மாநில அளவிலான 2வது திருக்குறள் மாணவர் மாநாடு 2025 மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் பர்வின் சுல்தானா அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள். மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சசி, வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராஜேஷ், ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்து சென்றனர். தாராபுரம் அருகே ஏரகாம்பட்டி கிராமத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா குன்னடம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏரகாம்பட்டி கிராமத்தில் சுமார் 900 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு நல்லமங்கை உடனமர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 108 சங்குகள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. VLB ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் NSS பிரிவுகள், உயிர் NGO மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட அலையன்ஸ் கிளப் இணைந்து பாதுகாப்பான வாகனம் ஓட்டும் நடைமுறைகள் மற்றும் பொறுப்பான சாலை நடத்தைகள் ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி முதல்வர் சதீஷ்குமார், கோயம்புத்தூர் அலையன்ஸ் கிளப் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அலையன்ஸ் பிரபாகர் மற்றும் சாலை பாதுகாப்பு மாவட்ட தலைவர் அலையன்ஸ் ஆல்ஃபர்ட் ஆகியோர் பேரணியை துவங்கி வைத்தனர். நாகர்கோவில் அருகே ஓடும் பேருந்தில் மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 3 பவுன் தங்க செயின் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூரில் இருந்து நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி லீலாவதி என்பவர் அவரது குடும்பத்தினருடன் வந்து கொண்டிருந்தார். அப்போது மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்கச்செயின் காணவில்லை என்பதை தெரிந்து மூதாட்டி லீலாவதி அதிர்ச்சி அடைந்தார். இதனிடையே அரசு பேருந்தை நாகர்கோவில் வடசேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து போலீசாரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்தனர். மேலும் போலீசார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்து நகையை உடன் பயணித்த நபர் ஒருவர் திருடி சென்றது தெரியவந்தது. புதுக்கோட்டையில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த மூதாட்டி கருப்பாயி உடலுக்கு அஞ்சலி செலுத்த வெளிநபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த மூதாட்டி கருப்பாயி உடலுக்கு அஞ்சலி செலுத்த வெளிநபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதேபோன்று அரசியல் கட்சியினர் கட்சிக்கொடியை பயன்படுத்தாமல் அஞ்சலி செலுத்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. உயிரிழந்த மூதாட்டி கருப்பாயி வேங்கை வயல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட முரளி ராஜாவின் பாட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. ராசிபுரம் அரசு பள்ளிகளின் 100ஆண்டு திருவிழா மற்றும் மாவட்ட அளவிலான தொடக்க விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி
அண்ணா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான அரசு பள்ளிகளின் நூற்றாண்டு விழாவில் மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா ஈயாப்பா அவர்கள் தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு KRN ராஜேஷ்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KE பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் நூற்றாண்டு திருவிழா சுடரேற்றி வைத்து முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களும் சிறப்பு செய்தனர். தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் கிளையின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் கிளையின் சார்பாக மணக்காடு தௌஹீத் பள்ளிவாசலில் வைத்து உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் கிளை செயலாளர் ஜே சுலைமான் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் வடகரை செய்யது அலி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர் அகமது அலி, பொருளாளர் முகமது மஜீத், துணைத் தலைவர் பெயிண்டர் அலி, துணை செயலாளர் இஸ்மாயில் மற்றும் மருத்துவ அணி பொறுப்பாளர் ஹிமாம் அப்துல் மஜீத் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.